யார் மேலே பிரியா இருக்குன்னு முதல்ல அதை சொல்லு. அப்பதான் சரி. ஆமாம், யார் மேலே அதிகம் பிரியம் இருக்கோ அவங்களுக்கு தான் சிவக்குமா? பார்க்குறேன், நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன், உனக்கு வச்சுருக்கேன். யார் மேலே பிரியம் வச்சுருக்கேன் அதை சொல்லு. என் மேலே தான், ஓ மேலே. யார் மேலே பிரியம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவக்குமா இல்லை எப்படின்னு? என் மேலே பிரியம் இருந்தா கை நல்லா சிவக்கும், பிரியம் இல்லைன்னா கை சிவக்காது. ஓ, என் கை சொல்றியா? ஓ, என் கை எந்த அளவுக்கு சிவக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன நல்லா சிவந்ததுன்னா நான் வந்து நல்லா பிரியம் வச்சிருக்கணும். பாப்போம் காலையில் எப்படி இருக்கும். கையை அசைக்க முடியாமல் படுத்துருக்கணும் வேற 1 ஹவருக்கு. காஞ்சிச்சுன்னா அப்புறம் தெரிஞ்சுக்கலாது, அசைஞ்சு தூங்கிட்டா. பார்ப்போம் புளிய வயிறு கல் எப்படி இருக்கு. காலையில் பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு. வைக்கும் போதே என் கையோட சேர்ந்துருக்கு. அப்போ காலைல பார்க்குறவங்க எப்படி வைக்கவே இல்லை, வைக்கிறது தான் என் கை. அது என்ன தெரியுமா, மீதி இருக்கிறது காலு கை அது எல்லாமே அப்படி தான் வைக்கிறது. துமாரம் போடுவோம் அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதில் சுற்றி. அப்போதான் ஒரு காலம். திருவிழா பொங்கல் தீபாவளினாலே போச்சு, மரத்தில் எங்கே இருக்குன்னு தேடும். கை வச்சாச்சு. எவ்வளோ வைக்கிறதுக்கு முன்னாடி என் கையை போய் ஜாகம் தனியாக தெரியுது. காலையில் போங்க எப்படி செவந்திருக்குன்னு பார்ப்போம். எப்படி இதாக இது பேர் தான் மருதானே இப்படிதான் வைப்பாங்களா? இப்படிதான் வைப்பாங்க. நீ வேணா காலைல அப்புறம் எப்படி சாப்பிட்ருக்கணும். நீங்கள் பார்க்கணும், இங்கே பார்க்கணும், இங்கே காலையில் பார்க்கணும். இது யார் கை நல்லா சிவக்குதுன்னு பார்க்கணுமா? 2 விரல 2 கையும் பாருங்க. நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தியா காலையில் யார் கையை நல்லா சிவந்துருங்க? என் கை சிவந்தது துணி தோசை போயிடுச்சு. என் கை தான் நல்லா சிவந்துருங்க. என் கை தான் சிவந்துச்சு போயிடுச்சு. இந்த கலரில் தான் இருந்தது என் கை. என் கை தான் நல்லா இருக்கு. நல்லா திக்கோ. நீ எந்த வேலை செஞ்ச தின்ன?